ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்கள்ல ஒன்றுதான் தைப்பூச பெருவிழா. இது 10 நாள் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விழா. உலகின் பல நாடுகளிலும் தைப்பூச பெருவிழா அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு முருகப்பெருமானை அந்த நாள்ல சிறப்பாக பக்தர்கள் வழிபடுவார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பாத யாத்திரை வந்து பால்குடம் ஏந்தி முருகப்பெருமானை இந்த நாள்ல வழிபடுவார்கள். இந்த நாள்ல எந்த நேரத்துல முருகப்பெருமானை வழிபட வேண்டும், எளிமையாக எப்படி பூஜைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும். இந்த தை மாதத்துல தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும். அன்றைய தினம்தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் தினத்துலதான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த நன்னாளானது முருகனுக்கு உகந்த ஒரு நாள். அதோடு சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும். இந்த சிறப்பான நாள்ல விரதம் இருந்து கொடுக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. இந்த நிலையில தைப்பூச கொண்டாட்டத்திற்கு முருக பக்தர்கள் தயாராகி வருகின்றார்கள். தைப்பூசம் வரும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த தைப்பூசமானது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை வருவது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு. தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில வரக்கூடிய ஜனவரி மாதம் 25ஆம் தேதி காலை 9:14 முதல் அடுத்த நாள் ஜனவரி 26ஆம் தேதி காலை 11:07 வரை பூச நட்சத்திரமானது இருக்கின்றது. இதனால் 25ஆம் தேதியே தைப்பூசமானது கொண்டாடப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் வருகின்ற 24ஆம் தேதி இரவு 10:44 முதல் தைப்பூச தினமான 25ஆம் தேதி இரவு 11:56 வரை பௌர்ணமி தேதியானது வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. முருகனை வழிபடும் சமயத்துல முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது சிறப்பு. முடிந்தால் காலை மாலை என இருவேளையும் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பது வழக்கம். மார்கழி மாதத்துல தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது பக்தர்களுடைய வழக்கமாகவே இருக்கு. அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நாள்ல தான். அதனாலதான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என்கிறார்கள் நம் முன்னோர்கள். அந்த ஞான வேலை கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு. தைப்பூச நாள்ல முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது. இதனால் வறுமை நீங்கி செல்வமும் செழிப்பும் வசதியான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். இந்த நாள்ல குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது. பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் என்பதனால இந்த நாள்ல குரு வழிபாடும் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நாள்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியடையும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. குழந்தைகளுக்கு முதலாக சாதம் ஊட்டுவது, எழுத்தாணி பழகுவது, ஏடு தொடங்குவது போன்ற விஷயங்களையும் இந்த நாள்ல செய்வது உண்டு. குழந்தைகளுக்கு காது குத்தும் திருவிழாவும் இந்த நாள்ல நடைபெறும். திருமணத்தில் தொடர் தடைகளை உடைத்து எறிந்து திருமண பாக்கியத்தை அருளக்கூடிய இந்த தைப்பூச நன்னாள்ல வரன் தேடுபவர்கள் ஆணாயாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
முருகப்பெருமானை இந்த நாள் முழுவதும் விரதமிருந்து மாலை வேளையில முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து பயன் பெறலாம். நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் பாலும் பழமும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று ஒரு நாள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு முருகனுடைய கவசங்களை பாட வேண்டும். சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், முருகன் மந்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து உச்சரித்து முருகனை நினைத்து வழிபட வேண்டும். இந்த தைப்பூச நன்னாள்ல வேல் வழிபாடு வீட்டில் செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகலும். மேலும் செல்வ செழிப்பு உண்டாகும், வறுமை நீங்கும், துன்பங்கள் துளையும், நினைத்தது நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அலங்காரங்கள், அபிஷேகங்களை தரிசிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி ஆகியோர் தம்பதியாக சென்று இந்த நிகழ்வுல கலந்து கொண்டால் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு என்பதே வராது. தேவாரம், திருவாசகம், கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை, கந்த களிவெண்பா, கந்தர் அனுபூதி படிப்பது, ருத்ராட்சம் அணிவது, சிவபெருமானை வழிபடுவது, சிவ பார்வதியை வழிபடுவது, சனீஸ்வரரை வழிபடுவது போன்றவையும் இந்த நாள்ல மிகுந்த விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றி தைப்பூச திருநாள்ல விரதமிருந்து வழிபடலாம். தம்பதியருக்குள் ஒற்றுமை இன்மை, விவாகரத்து வரை சென்ற வழக்குகள் கூட ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான இந்த தைப்பூச நாளில் முருகனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. இந்த தைப்பூச விரதமானது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாள்ல அழகு குத்துவது, காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது என பல விதங்கள்ல பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும். இது அனைவருக்கும் தெரிந்தது. அதே போல தைப்பூச நாள்ல முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், ஞானம் வேண்டும், முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக அன்னை பராசக்தியிடம் ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகின்றது. வேல் வேறு முருகன் வேறு கிடையாது. தமிழகம் மட்டுமின்றி உலகத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகளிலையும் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டுமே வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. வேல் என்று வெற்றியின் அடையாளமாகும். இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகின்றது. வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும், அகண்டு விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும், கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாகவும் இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகும். தைப்பூசத்தன்று வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம், கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் உயர்வான பலனை கொடுக்கும். தைப்பூச நாளன்று இந்த பூச நட்சத்திரம் காலை 9:14 துவங்குகின்றது. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளையே தைப்பூச வழிபாடு நாம் செய்ய வேண்டும். இதனால் காலை 9:20 முதல் 10:30 வரை இருக்கக்கூடிய நேரத்திலையும், மாலை 6:15 முதல் 7:30 வரை இருக்கக்கூடிய நேரத்திலையும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. தைப்பூசத்தன்று பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சூட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்கள் அல்லது எண்ண மலர், வாசனையான மலர்களை கொண்டு நாம் பூஜை செய்ய வேண்டும். பாயாசம், சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக செய்து படைத்து வழிபடலாம். எதுவுமே முடியாதவர்கள் 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகா என்று சொல்லி வழிபடுங்கள். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிடுங்கள். நீங்கள் மனதார உள்ளமுருகி முருகா என ஒருமுறை அழைத்து முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை வாரி வழங்குவார்.
அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தைப்பூச நாளை தவற விடாதீர்கள். நிச்சயமாக எல்லா விதமான கோரிக்கைகளையும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க முருகப்பெருமான் கண்டிப்பாக நமக்கு மிக அருகில் இருக்கின்றார். இந்த தைப்பூச நாள்ல அவரை மனதார உருகி வேண்டி அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.